வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய பாலைவன பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையான இன்வெஸ்டிகேஷன் நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதை உங்களே அறிமுகப்படுத்துறதுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் வேர்ல்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வாசகர் வட்டத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர். இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம்னா, என்னதான் இவ்வளோ வருஷங்கள் நான் வாசிச்சிருந்தாலும் நானே நிறையா முறை புக் ஃபார் பிகினரில் ராஜேஷ்குமார் நாவல்களை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் முதல் முறையாக நான் வாசித்த ராஜேஷ்குமார் நாவல் இதுதான். அப்போ எப்படி சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கூட வரலாம், கேள்வி கேட்கலாம். பட் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய பரிந்துரை அடிப்படையிலும் நம்ம செய்கிறோம். ஏன்னா அவங்க எளிமையான வாசிப்புக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு தெரியும், சொல்கிறத வச்சு சரி நிறைய பேர் சொல்லும்போது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாவல் இப்போ தான் முதல் முறையாக ராஜேஷ்குமார் எழுத்து பாணி எப்படி இருக்கும் அப்படின்னு வாட்சி பார்த்தேன். ஏன்னா வழக்கமாக சுஜாதா, சுபா, இந்திரா சவுந்தரராஜன், பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்களாம் சொல்லுவோம். ராஜேஷ்குமாரே சொல்லுவேன். அந்த 4 பேரையும் வாசிச்சிருக்கேன், அவரை வாச்சதில்லை. இப்போ தான் முதல் முறையாக வாசிக்கிறேன். ரொம்ப எளிமையான எழுத்துநடை, சொன்னதை போலவே கேள்விப்பட்டதை போலவே. ஸோ நீங்கள் அவசியம் வாசித்து பார்க்கலாம். ஒரு குட்டி நாவல் தான். நாவல் அப்படிங்கிறதையும் 2 கதை இருக்கக்கூடிய ஒரு புக்குன்னு சொன்னாங்க தான். ஒரு 100 பக்கம், ஒவ்வொன்றும் 50 பக்கத்தில் 2 கதை. ஒன்று பாலைவன பௌர்ணமி, இன்னொன்று ஜீவா ஜீவா. முதல் கதையை பொறுத்தவரை அமராவதி பப்ளிகேஷன்ஸ் இதை வெளியிட்டிருக்காங்க. முதல் கதையை பொறுத்தவரையும் பாலைவன பௌர்ணமி அப்படிங்கிற பொறுத்தவரையும் ஒரு பணக்கார வீட்டு பையன், அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். ஆகா லவ் ஸ்டோரியா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போயிடறான். சரி அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை போல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் வேற பொண்ணை லவ் பண்ணுறான். சரி அப்போ சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு ஒரு உடல்நல கோளாறு ஏற்படுது. ஐயே என்னடா நடக்க போகுதுங்கிறதுக்குள்ள திருப்பி கல்யாணம் அவங்களுக்கு நடக்குது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு சிக்கல் ஏற்படுது. அப்படி ஒரு சின்ன சின்ன டேர்ன்ஸ், ஒரு 50 பக்கம் கதைக்குள்ளேயே 10 பக்கத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு ஒரு டேர்ன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக வாசிக்க ரொம்ப எளிமையாக ஒரு 3/4 மணி நேரத்தில் படிச்சிடலாம் அந்த ஒரு கதையை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கதையாக வந்திருக்குது. கண்டிப்பாக புக் ஃபார் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்குது. அடுத்து 2வது கதை ஜீவா ஜீவா. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜீவா அப்படின்னு சொல்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அதை பயங்கரமான புத்திசாலித்தன்மையிலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணோன்னா இந்த அப்படியே இதை வாசிக்கும் டக்குன்னு எந்திரன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. எந்திரன் படத்தில் சிட்டி எல்லா டெமோவும் காமிச்சப்பறம் சொல்லுவாங்க, இது மனித உலகத்துக்கு சரிபட்டு வராது, இது எப்படி நம்புறது அப்படின்னா. அதே மாதிரி அந்த விஞ்ஞானி ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராரு, பார்க்க வராரு, பார்த்துட்டு சொல்றாரு கம்ப்யூட்டர் பற்றி நல்லா இருக்குதுங்க, ஆனால் இது மனித உலகத்துக்கு பிரச்சனை, அழிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து என்ன மாதிரியான விபரீத நிகழ்வுகள் நடக்குது கதைக்குள்ள அப்படிங்கிறதான் இந்த கதையோட ஒரு மையக்கரு அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்கும்போது இப்போ என்ன, எனக்கு நிறைய இடத்துல எந்திரன், அப்புறம் சுஜாதாவோட மீண்டும் ஜீனோட தான் எந்திரன் உருவானுச்சு, எந்திரன் உருவானுச்சு. ஸோ அதான் ஞாபகம் வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பதிப்புகள் எல்லாம் முதல் பதிப்பாக தான் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பப்ளிகேஷன் இன்னொரு வெளியே சொல்லும்போது முதல் பதிப்பு அவங்களுக்கு எப்போ முதல் பதிப்புன்னு தான் போகிறாங்க தவிர கதை எழுதப்பட்ட காலம் முதல்ல எப்போ இந்த கதை எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது இல்லை. ஸோ மீண்டும் ஜீனோவுக்கு முன்னாடி என் இனிய இயந்திரா, அதுக்கு பிறகு தான் மீண்டும் ஜீனோ. இது 2 சுஜாதாவோட கதைகள். அதுக்கு முன்னாடி இது எழுதப்பட்டதா இல்லை அதெல்லாம் விட்டுட்டு எந்திரன் படம் வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்டதா அப்படிங்கிற அந்த கால வரிசை நமக்கு தெரியல. பட் என் இனிய இயந்திராவோ சரி, மீண்டும் ஜீனோவோ சரி, சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப இருக்கும். ஏன்னா சுஜாதா சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் அடிச்சுக்க முடியாது. இதுவரையும் நான் வாட்சதில்லை. உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது சயின்ஸ் கொஞ்சம் வருது, ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் தான் வருது. ஒரு சயின்ஸை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் நாவல், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாவல் அப்படின்னு சொல்லலாம். கதை நாவல் சொல்ல முடியாது, ஏன்னா 50 பக்கம் தான். விறுவிறுப்பாக இருக்குது. இதுவும் அந்த சயின்டிஃபிக்கல் டேர்ம்ஸ்லாம் கஷ்டமாக எதுவுமே இருக்காது, சும்மா ஃப்ளோவில் ஜாலியாக போகும் கதை. ரொம்ப விறுவிறுப்பானது, பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 2 புத்தகமே 2 கதையுமே நல்ல ட்விஸ்ட்டு. ஒரு 10 பக்கத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் முறையாக நான் ராஜேஷ்குமார் நாவல் வாசிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த புத்தகங்கள் அவரோடதை வாசிக்கும் போது அவருடைய எல்லா நாவல்களும் இதே மாதிரி எழுத்து நடையுடையதா, எளிமையான எழுத்து நடையா, அல்லது இந்த புத்தகம் மட்டும்தான் இப்படி இருக்குதா, ஒருவேளை பெரிய நாவல் ஒரு 200-300 பக்கத்துக்கு ஒன்று எழுதியிருந்தா அதோட ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்தடுத்து வாசிச்சு பார்க்கும்போது தெரியும். எப்படியோ இப்போதைக்கு ரொம்ப எளிமையாக, ஏன்னா இப்போ இந்த புத்தகம் வாசிச்சதுக்கு பிறகு சுஜாதா, பட்டுக்கோட்டை பிரபாகர், இந்திரா சவுந்தரராஜன், சுபா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ராஜேஷ்குமார் சொல்லலாமோ, அவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படின்னு தோணுது. ஏன்னா வர்ணனைகள்லாம் கிடையாது, டேரக்டாக கதை. ஒரு 2 கதைக்குமே தொடங்கும் போது கொஞ்சோண்டு ஒரு 1/2 பக்கத்துக்கு
வர்ணனை இத்தினோண்டு எழுதியிருக்காரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டார். அப்படி பட்டாசா கதை வேகமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ராஜேஷ்குமார் நாவல்களை வாசிக்கிறதுக்கு உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்க்குறவங்க எவ்வளோ புத்தகங்கள் வச்சுருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்கள் சந்திக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்கள் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.